சரி. அதாவது வந்து என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, அப்பாஸ் அலி அப்படின்றவர் வந்து தௌஹீத் ஜமாத்துல தான் இருந்தாரு. இப்ப தௌஹீத் ஜமாத்துல இருந்தவரு இப்ப வந்து தௌஹீத் ஜமாத்துல இருந்து அவரை தூக்கி எறிஞ்சிட்டோம், வெளியே தூக்கி போட்டாச்சு. இப்ப நம்ம பத்தி என்ன குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, நம்ம ஹதீஸ்களை வந்து காபீராக போயிட்டோம், ஹதீஸ்களை நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா தௌஹீத் ஜமாத்துல தான் வந்து அவர் வந்து பிரச்சாரகராக இருந்தாரு, மேலாண்மை குழு உறுப்பினராக இருந்தாரு, எல்லாம் இருந்து இப்ப வந்து நம்ம தூக்கி போட்டவனையும் இப்ப என்ன சொல்றாரு, தௌஹீத் ஜமாத் வழிகள் அப்படின்றாரு. தௌஹீத் சரியா அப்படின்றத அவங்களுடைய கேள்வி. இதை பொறுத்தவரைக்கும் இந்த அப்பாஸ் அலின்றவர் தௌஹீத் ஜமாத்துல தான் இருந்தார். தௌஹீத் ஜமாத்துல இருக்கும் பொழுதே நிறைய நயவஞ்சகத்தனமான வேலைகள் எல்லாம் நிறைய செஞ்சிருக்காரு. அதாவது வந்து தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு தௌஹீத் ஜமாத்துல இருந்து நீக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவெடுத்தாராம். அதை சொல்றாரு அவர் வந்து நம்ம நீக்கினதுக்கு அப்புறம் அவருடைய அந்த ஃபேஸ்புக் பேஜில் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, இந்த மாதிரி அவங்ககிட்ட நான் வந்து இந்த ஒரு முடிவை, தௌஹீத் ஜமாத்து வந்து நிர்வாகம் சரியில்லை, தௌஹீத் ஜமாத்து வந்து கொள்கையில சரியில்லை, தௌஹீத் ஜமாத்து வந்து கொள்கையில சரியில்லைன்ற முடிவை வந்து நான் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன் அப்படின்றாரு. அப்ப எல்லாரும் திட்டுறாங்க, நயவஞ்சகத்தனம் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப ஊருக்குள்ள போய் பயன் பண்ணேன், தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணியா இல்லையா, அப்ப வந்து இத்தனை வருஷமா நீ நடிச்சுக்கிட்டா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு. என்ன பதில் கொடுக்குறாரு, அவருடைய அந்த பேஜ்லயே வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து நம்ம மக்களே போட்டிருந்தாங்க. என்ன பதில் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து என்ன அவதூறு சொல்லாதீங்க, இத்தனை வருஷமா வந்து தௌஹீத் ஜமாத்துல சேர்ந்ததுல இருந்து இத்தனை வருஷமா நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், நயவஞ்சகத்தனம் பண்றேன்னு நீங்க சொல்றீங்க, அது பொய். நான் வந்து 1.5 வருஷமா தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், இது வந்து 2 வருஷமா நடிச்சதா எங்களை அவதூறு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இதுதான் விளக்கமா சொன்னார். அப்ப வந்து நான் நடித்து கொண்டுதான் இந்த ஜமாத்துல இருந்தேன் அப்படின்றத அவரை ஒப்புக்கொண்டு இருக்கிறார். அது முதல் விஷயம். 2வது, அவர் வந்து கொள்கைக்காக தான் நான் வெளியே போனேன்றார். இந்த கொள்கை எனக்கு பிடிக்கல, இந்த கொள்கை சரியில்லைன்றதுனால நான் வெளியே போனேன் அப்படின்றாரு. கொள்கைக்காக அவர் வெளியே போகல. கொள்கைக்காக அவர் வெளியே போறதா இருந்தா இந்த கொள்கை தப்புன்னு இவர் சொல்றதா இருக்கிறாரு சொன்னாரு. அந்த 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கோம். அவர் கொள்கைக்காக தான் போகல, அவர் வந்து சல்லிக்காக தான் போயிருக்கிறாருன்றதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கின்றது. காசு தான் அவருக்கு வந்து அடிப்படை அப்படின்றதுக்கு நம்ம ஏற்கனவே அந்த குற்றச்சாட்டையும் நம்ம வைத்தோம். என்னது, இவர் வந்து இங்க தௌஹீத் ஜமாத்துல இருந்தா நிறைய சம்பாதிக்கலாம் முடியாது, நம்ம சிரமம் தான். தௌஹீத் ஜமாத்துல வந்து பெரிய அளவுக்கு உண்டான அந்த போக்குவரத்து காசுகள் எல்லாம் அள்ள முடியாது. தௌஹீத் ஜமாத்துல இருந்தா வந்து ஒரு இஸ்லாமிய கல்லூரியில ஆசிரியரா இருந்தாரு. ஆசிரியரா இருந்தா உணவு தேவைக்கு உண்டான ஒரு அடிப்படை தேவைக்கு உண்டான அளவு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். லட்சக்கணக்கில் அப்படி அள்ள முடியுமா? முடியாது. எல்லாமே இங்க அன்னாட ஆட்சிகள் தான். எல்லாமே அவங்களுடைய நேரத்தை செலவிட்டு தான் இந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஐடியா பண்றாரு. சவுதி அரேபியாவில் வந்து ஜாலியாத்துன்னு தனியா வச்சு நிறைய வந்து தாவ பணிகளை பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுல தமிழ் உலமாவை போய் சேர்ந்துட்டோம்னு வைங்க, லட்சக்கணக்கில் நல்லா அள்ளலாம். அப்ப ஐடியா பண்றாரு, தௌஹீத் ஜமாத்துல இருந்துக்கிட்டு ஜாலியாத்துக்கு நம்ம அப்ளிகேஷன் போடுவோம், அப்ளிகேஷனை போட்டு அந்த ஜாலியாத்துல போய் நம்ம உட்காந்துட்டோம்னு வைங்க, நல்லா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கிட்டு என்ன பண்றாரு, அவர் வந்து இங்கிருந்து தௌஹீத் ஜமாத்துல இருக்கும் பொழுதே நடிக்கிறாரு. என்ன, இந்த மாதிரி வந்து உம்ரா போகணும்னு நான் விரும்புறேன், எனக்கு வந்து சவுதி அரேபியாவில் பயன் போட்டு விடுங்க அப்படின்றாரு. உடனே நம்ம நிர்வாகிகளும் வந்துட்டு சரி ஓகே நம்ம கேட்கிறாரு, சரி உம்ராலாம் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி பயன் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தம்மாமு ஜித்தான்னு சொல்லிட்டு பயன் போட்டு விடுவாங்க. போறாரு. அங்கே போனா அங்கே என்ன அப்படின்னு பார்த்தா கள்ளத்தனமா இந்த தம்மாவுல தங்கி இருக்கும் பொழுது அங்கே ஒரு உரை நிகழ்த்தப்படுது. இவர் தான் வந்து சூனியம் வந்து இப்ப நம்ம தௌஹீத் ஜமாத் என்ன கொள்கையை சொல்றோமோ சூனிய நிலைப்பாட்டுல அந்த கொள்கையை விலக்கி பேசுறாரு. இப்ப எதை இவர் வழிகெடுத்து வர்றாரோ அதை விலக்கி பேசுறாரு மக்கள்கிட்ட சூனிய நிலைப்பாடு சம்பந்தமா. அப்படி பேசிட்டு அந்த பயான்ல வந்து
ஜாலியாத்துல இருந்து 2 பேர் வந்தாங்களாம். அந்த தம்மாம் ஜாலியாத்துல இருந்து, அல்கோபர் ஜாலியாத்துல இருந்து 2 பேர் வந்தாங்களாம். அந்த 2 பேரையும் வந்து தனியா கூப்பிட்டு முடிச்சவனையும் பேச விடுறாங்க நம்ம நிர்வாகிகள். கூடுதல் விளக்கம் தான் கேட்டுருக்கீங்க. 1 மணி நேரம் கூடுதலா விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது ஒரு 100 பேர்கிட்ட இங்க கேட்டிருக்காங்க, அது கம்மி. அதுக்கு அடுத்து இந்த 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா விளக்கம் கொடுக்குறாரு. சரியா? நம்ம விளக்கம்லாம் கொடுத்துட்டு ஃபோன் நம்பரை வாங்கிட்டாரு போல. அதான் நமக்கு தெரியல. ஃபோன் நம்பர் வந்து அந்த வந்துட்டு போனவர்களுடைய ஃபோன் நம்பர் என்னன்றத நம்ம நிர்வாகிகிட்டே கேட்டிருக்காரு. மண்டல நிர்வாகிகிட்டே கேட்டா நம்ம ஆளுகளும் வந்து வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறாங்க. நம்ம ஆளுங்க சரி எதுக்குங்க கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க 2 பேருக்கு ஸ்பெஷலா தாவா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் நம்பரையும் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இவர் இங்கிருந்து விலகி போனதுக்கு அப்புறம் தான் அந்த டவுட்லாம் வரும்போது இதெல்லாம் நம்ம கேட்கும்போது இந்த செய்தி நான் வெளியே வருது. அப்ப நம்ம என்ன சொன்னோம், இவர் அந்த 2 பேருக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. கான்டாக்ட் பண்ணி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு. நீ வெளியே வா, இங்க சேர்த்து விட்டுருவோம், நீ வந்து இப்ப கொல்லி வந்து வெளியீடுல அறிவிச்சு விடு அப்படின்னு சொல்லி உள்ள வந்து அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் பேச்சுவார்த்தை ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆகிட்டு தம்மாம்ல இருந்து ஜித்தா போய் ஜித்தால இருந்து அதுக்கப்புறம் வந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம குற்றச்சாட்டு வச்சோம், இவர் வெளியேறணும். என்ன குற்றச்சாட்டு வச்சோம், நீ தம்மாம் அல்கோபர் ஜாலியாத்துல இருந்து ஆளுங்க வந்துச்சுல, கள்ளத்தனமா போன்ல நீ பேசுனியா இல்லையா, 2 பேர் வந்தாங்கல்ல, அப்ப அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு தான் இது வழிகேடுன்ற. நீ சரியான கொள்ளைவாதியா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், முதல்ல வழிகேடுன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? 1 வருஷமா இந்த விஷயத்த வந்து அவரு உள்ளேயே வச்சுக்கிட்டாராம். உள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே போய் பயன் பண்ணாங்க. இன்னும் செஞ்சிருவாங்க, சாப்பாடு இருக்க போறது. அப்ப பாருங்க, சோத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்றாரு. அப்ப வந்துக்கிட்டு மற்ற இந்த அதிமுக திமுக எல்லாம் காசை வாங்கிட்டு பேசுறாங்க இல்ல, இந்த நாஞ்சில் சம்பத்துக்கு இன்னோவா கொடுத்தாங்க இல்ல, அந்த மாதிரி இவர் வந்து நீ வந்து இங்க ஒரு நாஞ்சில் சம்பத்தா இருந்திருக்காரு. அப்பா சொல்லி வந்து தவிஜ மாத்திர ஒரு நாஞ்சில் சம்பத்து மாதிரி நீ நடிச்சுக்கிட்டு இருந்திருக்குன்னு தெரியல இல்லையா? அந்த அடிப்படையில் இப்போ குற்றச்சாட்டை வச்சோம். அல்கோபர் ஜாலியத்தில் சேர்றதுக்கு நீ வந்து இந்த மாதிரி வந்து அடி போட்டிருக்க, இங்க உள்ள ஆளுகள்கிட்ட வந்து நீ 2 பேர்கிட்ட பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குற்றச்சாட்டு வச்சு வீடியோ வெளியிடுறோம். அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்தாரு. என்ன விளக்கம் கொடுத்தாரு, பொய், நான் 2 பேர்கிட்ட பேசுறேன் சொல்றாங்க, 3 பேர்கிட்ட நான் பேசினேன். எப்படி விளக்கம் பாத்துக்கிடுங்க, 3 பேர்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து போன் அடிச்சேன், நான் போன் பண்ண சொல்றாங்க, நான் போன் அடிச்சு எடுக்கிறேன், அப்ப அவங்க அடிச்சாங்க, அதுக்கப்புறம் நான் பேசினேன் இப்படின்னு சொல்லிட்டு அதை ஒப்புக்கொண்டார். அடுத்து பாருங்க, இல்ல நான் அந்த மாதிரிலாம் வந்துட்டு என்ன அவதூறு சொல்றாங்க, ஜாலியாத்துல சேர்றது சம்பந்தமாலாம் பேசினாரு. கடைசியில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா அதே அல்கோபர் ஜாலியாத்துல போய் இப்ப சேர்ந்துட்டாரு. அப்ப காசுக்கு தான் போயிருக்காருன்றது கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா? அது போக இங்க இருந்து அங்கே வெளிநாட்டுக்கு போன டயத்துல எல்லா தம்மா சித்தா இது போன்ற எல்லா இடங்கள்லையும் போய் நல்ல செல்போன் வாங்குறதுல இருந்து நல்லா வந்து தின்றுருக்காரு. அப்ப இந்த மாதிரிலாம் வாங்கினா நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தெரியும். தௌஹீத் ஜமாத்துடைய தாயிகள் எதுவும் வாங்கக்கூடாதுன்றத சட்டமாவே வச்சிருக்கணும். அங்க போய்கிட்டு கையெழுந்திக்கிட்டு இந்த மாதிரியான வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா இவர் என்ன செஞ்சிருக்காரு, போய் நல்ல பெரிய அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் வந்துக்கிட்டு கையேந்திர வழக்கம் வந்து இவர்கிட்ட இருக்குன்றது அங்க உள்ள ஆளுகளுக்கே தெரியும். இப்ப தமாம் ஜாலியாத்துல வேலை பார்க்கிறாரு. இப்ப எத்தனை பேர்ட்ட கையேந்திருக்காரு தமாம் ஜாலியாத்துல உள்ள ஆளுகளுக்கு தெரியும் கட்டாயம். ஏன்னா இவர் வந்து அப்படிப்பட்ட ஆளுதான் அப்படின்றது. அப்ப இப்படி நிறைய வந்துக்கிட்டு செல்போன் வாங்கினது, செல்போன் வாங்கிட்டு இந்த விஷயத்தை ஆட்டின்னு சொல்லிடுறாங்க, இந்த காருக்குள்ளே இதை அமைக்கிப்போம், இப்படிலாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு. அப்ப இது வந்துக்கிட்டு நீ கொள்கைக்காக வர்றதா இருந்தா அப்ப வந்து கொள்கையை வந்து கசக்குதான், தௌஹீத் ஜமாத்துக்குள்ள கசக்குதான். தௌஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் செலவு பண்ண காசுல உம்ரா செய்யறது மட்டும் இனிக்குது உனக்கு? தௌஹீத் ஜமாத்துடைய காசுல வந்து தம்மாவுக்கு போறது ஜித்தா போறது மட்டும் இனிக்குதா? அப்ப ஏரோப்ளேன்ல போறது மட்டும் இனிக்குதா அப்ப இருக்கு? அப்ப உண்மையாக இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும், இந்த கொள்கை எனக்கு பிடிக்கல, மிகப்பெரிய வழிகேடு, நரகத்துல கொண்டு போய் தரக்கூடிய கொள்கையை நீ சொல்ற, இந்த கொள்கையை நான் சொல்ல மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கணுமா இல்லையா? 1-2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கணுமா இல்லையா? எல்லாம் கரெக்டா அடி போட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு
நான் கரெக்டா அந்த ஜாலியாத்துல போய் உட்காரலான்னு செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஜாலியாத்துல வேலையை உறுதிப்படுத்திக்கிட்டு ஜாலியாத்துல வந்து வேலை செய்வதற்கு உண்டான சீட்டையும் போட்டு துண்டை போட்டு இடத்தையும் குடிச்சு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தௌஹீத் ஜமாத் வழிகேடு எப்படி பாத்தீங்களா? அப்ப எப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகம் பார்த்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நயம் நீ சரியான எதுக்கு ஜாலியாத்துல போய் சேரும் பொழுது தௌஹீத் ஜமாத் வழிகேடு ஏன் சொல்றாருன்னா தௌஹீத் ஜமாத்துடைய கொஞ்சம் தப்புன்னு சொன்னாதான் ஜாலியாத்துல சேர்த்துக்குவாங்க. தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை வந்து சஹாபாக்களை பின்பற்றினா அது வழிகேடுன்னு சொல்றோம். சூனியத்தை வந்து சூனியத்துக்கு ஆற்றல் இருப்பதா எவன் சொல்றான்னா முஸ்லிக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி திருமறை குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றோம். சரியா? அப்ப இந்த மாதிரியான கொள்கைகள் எல்லாம் வந்து இவர் சரின்னு சொன்னா ஜாலியாத்துல வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்யறது? இதுதான் வழிகேடுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணா இப்ப ஜாலியாத்துல சேர்த்துக்குவாங்க. அதுக்காக ஒரு நாடகம் தான் இது. சரியா? அந்த நாடகத்தை இவர் அரங்கேற்றிட்டு தான் இவர் என்ன செய்யறாரு? ஜாலியாத்துல வந்து அப்ளிகேஷனை போட்டாரா, அதே மாதிரி நம்மளை வழிகேடு சொன்னாரா, உடனே பார்த்தாங்க பரவாயில்லையே நல்ல அடிமையா இருக்கானே, பரவாயில்லையே சூப்பர் அடிமையா, நமக்கு வாய்த்த அடிமை ரொம்ப நல்ல அடிமை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஜாலியாத்துல இப்ப வேலையை கொடுத்துட்டாங்க. இப்ப நல்ல கை நிறைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு என்ன செய்யறாரு? இது போன்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இவரு சொல்றதுல எப்படி உண்மையாளரா இருப்பாரு? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இத்தனை வருஷம் நடிச்ச நீனு இப்ப ஜாலியாத்துல வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா தர்றதா வச்சுக்கோமே. 1 லட்ச ரூபா தர்றதா வந்து நீ 1 லட்ச ரூபா தர்றதுனால இந்த புண்ணு கசக்குதுன்னு போயிட்ட. இப்ப கபூர் முட்டியல் கூப்பிடுறாங்க, ஒரு 1,10,000 ரூபா தருவோம் வந்துரு அப்படின்னு போயிடுவார்ல. அதுதான் நிலைமை. அப்படி வந்து ஒரு நபர் கேட்டிருந்தாங்க, 1,10,000 ரூபா கூப்பிட்டாங்கன்னா போயிருவியப்பா, நீ வந்து புண்ணு கிட்டவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு இன்னொரு ஒரு ஆள் பதில் சொல்றாரு, 1,10,000 ரூபாய் தேவையில்லை, 1,01,000 ரூபா தரந்தாலும் அப்படிப்பட்ட ஆளுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காசுன்னு அடையக்கூடிய ஒரு பண வெளியது, காசுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆளு. நீ சொல்ற பொண்ணு எப்படி உருப்படியா இருக்கும்? செய்வது நசாரி உனக்கு என்ன வித்தியாசம்? அப்ப செய்வது நசாரி சொன்னாரா இல்லையா? ஏதோ பிஜேபி திட்டத்தினால எனக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு, பிஜே மட்டும் தௌபாயிபா செஞ்சுட்டாரு, என் வருமானம் ஃபுல்லா க்ளோஸ் தானே. அதே தானே இப்படி செய்வுகின்ற சாரி வந்து டிஃபரெண்டான ஒரு செய்வுகின்ற சாரி. என்னது? ஜாலியாத்து ரசாரினால சொல்லிக்கலாம், ஜாலியாத்து செய்வுகின்ற சாரின்னு இவரை சொல்லலாம். அதுதான் இவருடைய நிலைமை. அவங்க வந்து தலையில கட்டி இருக்கக்கூடிய தலப்பா வந்து கப்பன் சொல்லியிருந்தாரு, இவரை நான் மேல போட்டிருக்க ஜிப்பா சலப்பு ஜிப்பா இருக்குல்ல, இது கப்பன் சொல்லி இனிமே பேசுவார். இதுதான் நிலைமை. அப்ப வந்து இது கொள்கைக்காக நீ எங்க போனா, இவர் எங்க போனாரு? அப்ப நீ தௌஹீத் ஜமாத்தை விமர்சிக்கக்கூடிய அருகர் ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. இந்த அளவுக்கு இவர் நயவஞ்சகன்றதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னா, விவாத ஒப்பந்தத்துக்கு கூப்பிடுறோம், விவாதத்துக்கு கூப்பிட்டோம், விவாத ஒப்பந்தம் போட வந்தாரு. வர்றப்ப எடுத்தவன் நான் தான் கேட்கிறேன், உன் கொள்கை என்னன்னு சொல்லு முதல்ல. ஏன்னா நீ வந்து வண்டியில ஏறுறப்போ ஒரு கொள்கை, சீட்ல போய் உட்கார்றப்போ ஒரு கொள்கை, டிக்கெட் எடுக்கிறப்போ ஒரு கொள்கை, டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்குறப்போ ஒரு கொள்கை, டிக்கெட்டை வாங்கிட்டு இறங்குறப்போ ஒரு கொள்கை, இப்படி குழப்பிக்கிட்டு இருக்க, உன் கொள்கை என்னன்னு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் அதுல மட்டும்தான் கொள்கை குழப்பமா, அல்லது இந்த சஹாபாக்களை பின்பற்றுறது அதெல்லாம் கூடுன்னு சொல்லுவியா, தரிகாலம் கூடுன்னு அப்படி சொல்லுவியா அப்படின்னு உடனே பொதிச்சுட்டாரு. என்னை பார்த்து என்ன பேசி விட்டீர்கள், நான் எப்படிப்பட்ட கொள்கை கொண்டு தெரியுமா, என்னப்பா எப்படிப்பட்ட கொள்கை கொண்டு நீங்க, நான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இப்படி இருக்கிறேன், மற்றதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கு, அப்ப சகாபாக்கள் பின்பற்றது வழிகிறதுல கரெக்டா இருக்கலாம் அப்படிலாம் சொன்னாரு. எல்லாம் வீடியோ இருக்கு, அவங்கட்டும் விவாத ஒப்பந்தத்தினுடைய வீடியோ இருக்கு. ஆனா இப்ப என்ன நிலைமை, சகாபாக்கள் செஞ்சது எல்லாத்தையும் செய்யணுமா? இப்ப எப்படின்னு பாருங்க, இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிட்டாருன்னா, ஒரு சகாபி சுரக்காயை வந்து ரொம்ப விரும்பிட்டு இருந்தாரு அனசுல எல்லாம், அதனால நம்மளும் சுரக்காயா திங்கணும் சகோதரர்களே பேசுறாரு. அப்பனா நீ என்ன செய்யணும், நீ சொல்றதுல உண்மையானதா இருந்தா இந்த அப்பா சரி வர்றாங்க யாருக்குமே பொரிச்சகரி கொடுக்க கூடாது. நல்லா பொரிச்சகரியும் அதான் திங்க தெரியுதுல போற இடத்துல உள்ள, நீ சரியான ஆளா இருந்தா என்ன செய்யணும், பொரிச்சகரி திங்க உடைய அபூரையாளிகள் முன்னாடி பொரிச்சகரி வச்சாங்க. அப்ப அபூரையாளிகள் பார்த்து அழுகுறாங்க. அழுதுட்டு ஏன் அழுகுறீங்க பொரிச்சகரியை பார்த்து, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நல்லா கண்ணால பார்த்ததே கிடையாது,
அப்படின்னு அழுதுருக்காரு. இப்ப நீ என்ன செய்யணும்? பொறிச்ச சவுதி ஜாலியாத்துனா டிக்ளேர் பண்ணி விட்டுருவோம். என்னது பொறிச்சகை ஒரு கொடுத்துறாருங்க, ஏன் அப்படியே பின்பற்றணும் சொல்றாருல்ல, சகாபாக்கள் அப்படியே பின்பற்றணும்னு. அப்போ உனக்கு வந்து பொறிச்சகை கொடுக்க கூடாது, யாரும் கொடுத்தாலும் நீ நீங்க கூடாது அப்படி சொல்லுவாரா இவரு? இவர் பொறிச்சகை பார்த்து அழுவார், இவர் அழுவார். ஏன் அழுவார்? ஒரு பீஸ் தானே வச்சிருக்காங்க, இன்னும் ஒரு 4 பீஸ் இருந்தா நல்லா இருக்கு, இப்படி நீ அழுவார். இதுதான் ஓ நிலைமை தெரியல, எல்லாத்துக்கும் தெரியும் தெளிவா. அப்படிப்பட்ட ஆள் வந்து நீ கொள்கையை பத்தி பேசலாமா? இப்ப சகாபாக்களை பின்பற்றுறதும் மார்க்கத்துல உண்டு, சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் சொல்றாரு. இப்படியே ஓப்பன் டிக்ளேர் பண்றாரு. எந்த அளவுக்குன்னா சகாபாக்கள் ஒரு பொருளை தின்றிருந்தால் அதையும் நம்மளும் தின்னணும். சகாபாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கலன்னு ஒரு பொருளை அவங்க நிறுத்தாங்க, அந்த பொருளை நம்மளும் இருக்கணும். காலித் பின் வலீத் வந்து, அதாவது உடும்பு கறியை பத்தி சொல்லுவோம்ல, காலித் பின் வலீத் திண்டாருன்னு இவர் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி வந்து உடும்பு கறியை வெறுத்துட்டாங்க, அதனால நம்மளும் உடும்பு கறியை வெறுக்கணுங்கிறாரு. நம்மளுக்கு காலித் பின் வலீத் தின்றதுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம், இவ்வளவு நாள். நீ வந்து இப்ப என்ன வெறுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்க? ஏன் சவுதி ஜாலியாத்து காசு? நீ உடும்பு கறியை தின்ன வேணாம்னு சொல்லி நீ கண்டதுலயும் வாங்கி தின்னுட்டு இருக்க சவுதி ஜாலியாத்துல, சரியா? அப்ப உனக்கு திங்கிறதுக்கு எது வேணாலும் கிடைக்குதுன்றதுனால அடுத்த ஆளை கூட சொல்லலாமா? கொள்கையை கூட சொல்லலாமா? சகாபாக்கள் பின்பற்றதை பத்தி இப்படி பேசினாரா? அந்த விவாத ஒப்பந்தத்திலே கேட்டோம். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் சம்பந்தமா உன் நிலைப்பாடு அதை சொல்லு. குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் ஒருபோதும் முரண்படவே செய்யாது அப்படின்னா உங்களுடைய கொள்கையா சொல்லு, கொள்கையை சொல்லு முதல்ல. உண்மையான ஆளா இருந்தா என்ன செய்யணும்? கொள்கையை சொல்லணுமா இல்லையா? இதுதான் என்னுடைய கொள்கை, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கொள்கையை இப்படி விவாதம் பண்றது உங்களோட இல்ல இல்ல. இப்ப நீங்க மறுத்திருக்கீங்கல்ல, தௌஹீத் ஜமாத் மறுத்திருக்கோம்ல, இது ஹதீஸே இல்லைன்னு. அதெல்லாம் ஹதீஸு, அதை மட்டும் தான் நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். வேற எதுவுமே முரண்படாதா? அதை நான் இன்னும் ஆய்வு பண்ணல, இன்னும் ஆய்வு பண்ணல. அப்ப ஆய்வு பண்ணல, அது பின்னாடி ஆய்வு பண்ணுவேன். அப்ப ஆய்வு பண்ணி முழுசா சொல்லு. இல்ல இல்ல, நீங்க எதை மறுத்தீங்களோ அதெல்லாம் ஹதீஸ் தான், அது நீ அல்லாஹ்வுடைய சொல்லவே இல்லைன்னு சொல்றீங்களா, அது பொய் அப்படிங்கிறாரு. விவாத ஒப்பந்தம் வந்து புதன்கிழமை நினைக்கிறேன், அந்த சென்னையில உள்ள மெட்ரோ பேலஸ், மண்ணடி மெட்ரோ பேலஸ்ல உள்ள அந்த ரூம்ல தான் நடக்குது, சரியா? அந்த புதன்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை அறந்தாங்கில பயணம் பண்ணிட்டு வர்றாரு. என்ன தலைப்பு? குர்ஆனுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் ஒருபோதும் முரண்படவே செய்யாது. இதுதான் தலைப்பு, நல்லா விளங்கிக்கிறேன். தலைப்பு என்னது? குர்ஆனுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் ஒருபோதும் முரண்படவே செய்யாது, கொள்கையை டிக்ளேர் பண்ணிட்டாரு. இதைத்தான் ஞாயிற்றுக்கிழமை பேசியிருக்காரு, 2 மணி நேரத்துக்கிட்ட பேசியிருக்காரு. ஞாயிறு முடிஞ்சு திங்கள் செவ்வாய் 2 நாள் கழிச்சு புதன்கிழமை கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? இந்த மாதிரி உன் கொள்கையை சொல்லு, முரண்படவே செய்யாதுன்றதுதான் உன் கொள்கையா அப்படின்னா அது என் கொள்கை கிடையாது. நீங்க மறுத்தது மட்டும் முரண்படல, இனிமே எதுவும் முரண்படுதா இல்லையான்றத ஒவ்வொரு ஹதீஸா வச்சு ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்றாரு. அப்ப என்ன கேட்டோம்? இது நமக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டாரு. அறந்தாங்கில பேசுன அந்த தலைப்பு நமக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இந்த வாதத்தை வச்சாரா? அப்ப நான் தான் என்ன செய்யறேன், செல்போன்ல இருந்து எழுதி காட்டுறேன். நான் அறந்தாங்கில என்ன தலைப்பு பேசுனேன்? குர்ஆனுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் ஒருபோதும் முரண்படவே செய்யாதுன்னு பேசிருக்கியா இல்லையா? இதுதான் நம்ம கொள்கை. அந்த இதில் 2 மணி நேரம் பேசிட்டு வந்திருக்கேன். பேசிட்டு வந்து 2 நாள் கூட ஆகல. இப்போ வந்து என் கொள்கை அதெல்லாம் கிடையாதுன்ற அப்படின்னு என்ன சொல்றீங்க? இந்த இருக்குல்ல போஸ்டரை பாரு அப்படின்னா வாங்கி பார்த்துட்டு இந்த தலைப்பா எனக்கு கொடுத்தாங்க, இப்பதான் எனக்கே தெரியுது. நடிப்பை பார்த்தீங்களா? நயவஞ்சகன்றதுக்கு நான் தான். நயவஞ்சகன் என்பதற்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? நீ அறந்தாங்கில பேசுனது வந்து ஒருபோதும் முரண்படவே செய்ய 2 மணி நேரம் கத்திருக்கு. 2 மணி நேரம் கத்திட்டு 2 நாள் ஆகல. அதுக்காக தான் கேட்டோம். நீ வண்டியில ஏறுறப்போ ஒரு கொள்கையில இருப்ப, ஒண்ணு சீட்ல உட்கார்றப்போ ஒரு கொள்கை, டிக்கெட் கேட்கிறப்போ ஒரு கொள்கை, டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு கொள்கை, வண்டியை விட்டு கீழே இருப்ப இன்னொரு கொள்கையும் மாறி போயிடுவேன். அதுக்காக தான் கேட்டோம்னு சொல்றோமா? அதெல்லாம் இல்ல. அப்ப இந்த தலைப்பு எனக்கு தெரியாதுன்னு. சரி ஓகே, பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளால வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க. மேற்படியார் வெள்ளிக்கிழமை வந்து நாகூர்ல பயணம் பண்ண போறாரு. தலைப்பு குர்ஆன் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படவே செய்யாது. அடுத்தது அதே தலைப்பு வெள்ளிக்கிழமை பேச போறாரு. மெசேஜ் வந்துருச்சா? மெசேஜ் காட்டல, முதல்ல கேட்கிறோம். அந்த
வெள்ளிக்கிழமை நாகூர்ல பேச போறீங்களா? அது என்ன தலைப்பு சொல்லுவாமா? நான் என்ன சொல்லணும்? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இப்படி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். நீ பயன் என்ன தலைப்பு பண்ண போறேன்னு உனக்கே தெரியாதா அப்படின்னு அதை எடுத்து வாசி காட்டும். இந்த தலைப்புல போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை பேசியிருக்க, வெள்ளிக்கிழமை மறுபடியும் பேச போற, நடுவில் உள்ள புதன்கிழமை விவாத ஒப்பந்தத்துல இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன நயவஞ்சகத்தனம், புரியுதா உங்களுக்கு? அப்ப நீ எப்படிப்பட்ட ஒரு நடிகன் என்பதற்கு இதை விட பெரிய என்ன ஆதாரம் வேண்டும்? கொள்கையை விட கொள்கையெல்லாம் முக்கியம்லாம் கிடையாது. கொள்கையெல்லாம் வந்துக்கிட்டு காசுக்காக என்ன வேணாலும் செய்வார் என்ற ஒரு இழிவான ஒரு நபர் தான் அவரு. கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நடிப்புலேயே பெரிய உச்சகட்டம் என்ன தெரியுமா? கேட்கிறாங்க, சிறுகுறிப்பு மாநாட்டுக்கு போலாமான்னு கேட்கிறாங்க. சிறுகுறிப்பு மாநாட்டுக்கு போலாமான்னு அந்த டயத்துல கேட்கிறாங்க. உடனே சிறுகுறிப்பு மாநாட்டுக்கு அவங்க போகக்கூடாது. ஏன் என்ன என்ன பண்ண? ஏன் என்ன சுவிட்சர்லாந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சுவிட்சர்லாந்து சொல்லிட்டாங்களா? எங்க சொன்னாங்க? இந்த மாதிரி யார் ஆதாரம் என்னது? சிறுகுறி மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஆதாரம் என்னவா? யார் உங்களுடைய மார்க்கத்தை பலவேறாக பிரித்து விட்டார்களோ அவர்களுக்கும் உமக்கும் நபியே எந்த சம்பந்தமும் இல்லை நல்லா சொல்லிட்டான். அப்ப தவி ஜமாத்து மார்க்கத்தை பலவாறாக பிரித்து விட்டார்கள். எனவே அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால் சிறுகுறி மாநாடு போகக்கூடாது. எப்படிப்பட்ட ஆதாரம் பாரு. சரி, ஓகே. அப்ப என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், இந்த மாதிரி சில குழப்பவாதிகள் என்ன சொல்வார்கள்? எங்க ஜமாத்துக்கு வா, என் பொதுக்கூட்டத்துக்கு வா, என் மாநாட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவார்கள். அப்படி கூப்பிடும் போது நீங்கள் போய்விட வேண்டாம், பயம் பண்றாரு. சரி, பயம் போகாம என்னப்பா செய்யணும்? அப்படி உங்களை கூப்பிடுவார்கள். ஆனால் அவர்களோட நீங்க போய் சேர்றது நீங்க என்ன செய்யலாம்? ஏதாவது காட்டு மலைவாசிக்கு மலைப்பகுதிக்கு போயிடலாமா? ரசூலுல்லாஹி சொன்ன ஹதீஸ். மலைப்பகுதிக்கு போய் அங்க உள்ள ஒரு வேர் இருக்குல்ல, அந்த வேற அந்த மரம் வேறையாவது பல்லுல கடிச்சு பிடிச்சுக்கோ, உன்னை இழுப்பாங்க, நீ போயிடாத அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சிறுகுறிப்பு மாநாட்டுக்கு கூப்பிட்டா என்ன செய்யணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி பல பேர் தவி ஜமாத்துல சேர சொல்லி கூப்பிடுவாங்க, இங்க வா இங்க வா இங்க வான்னு கூப்பிடுவாங்க. நீ போயிடாத, போகாம என்ன செய்ய, ஏதாவது மரம் காட்டு பக்கம் ஓடி போய் அந்த பல்ல வேற வச்சு பிடிச்சுக்கோ, பல்ல நல்லா கடிச்சுக்கோ அப்படின்றாரு. இது யாருக்குன்னா சிறுகுறிப்பு மாநாட்டுக்கு போலாமா போகக்கூடாதான்றதுக்கு இவர் பதில் சொல்றாரு. இதே கேள்வி அவர்கிட்ட கேட்கிறோம். இந்த மாதிரி நாங்க உங்களை கூப்பிட்டோம்ல, எல்லாரும் கூப்பிட்டாங்கல்ல, எங்க ஜமாத்துக்கு வா எங்க ஜமாத்துக்கு வான்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க. ஜாக்கியார் ஒரு பக்கம் கூப்பிட்டு இருக்கியா, ஜாலியாட்டுக்கு ஒரு பக்கம் கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சுனை ஜமாத்துக்காரன் வேற கூப்பிடுவான், வா வந்துரு, அதுக்கு அவங்களுக்கு வந்துரு, கரெக்டா ரிவர்ஸ்ல வந்துட்டீங்களே, கரெக்டா வந்துரு அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. நீ என்ன செய்யணும்? இந்த ஹதீஸ் பிரகாரம் இவர் என்ன பண்ணிருக்கணும்னா, எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி எங்க ஓடி இருக்கணும்? காட்டு பக்கம் ஓடி இருக்கணும். காட்டு பக்கம் ஓடி போய் ஒரு நல்ல வேற பண்ண கடிச்சுக்கிட்டே பேசினாரு. இந்த பயன் பண்ணாருன்னா ஓகே. இப்ப கேமரா தூக்கி வச்சு பயன் பண்ண சொல்ல போறாங்க, இவர் என்ன செய்யறாரு? பல்லுல கடிச்சுக்கிட்டே இருக்காரு. வேற என்னங்க கேள்வி கேட்குறீங்களா? அந்த கடிச்சு விட்டு சொல்லுங்க, கடிச்சுக்கிட்டே பேசினாருன்னா சொல்லலாம். இந்த சவுதி அரேபியா ஜாலியாத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த பயன் பண்றாரு. அப்போ உன்கிட்ட கேள்வி கேட்கிறவங்கள காட்டு பக்கம் ஓடணும். நீ மட்டும் சவுதி ஜாலியாத்து ஓடுவியோ, நீ மட்டும் சவுதி அரேபியா ஓடிவிக்கிறோ, விலகுதான் அவங்களுக்கு. அப்ப இதுவும் நடிப்பு தானே. நீ சரியா இதே மாதிரியே பல்வேறு விதமான பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டார்கள். சவுதிக்காரன் தான் பிரிவு ஏற்படுத்தினாலும் குற்றச்சாட்டு இருக்கு, தவிர்வாங்க பிரிவு ஏற்படுத்திட்டான்னு சொல்றாங்க. அப்ப அந்த குற்றச்சாட்டு அவருக்கும் இருக்கும்ல. அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ விட்டு சவுதி ஜாலியாத்தை விட்டுட்டு ஏதாவது ஒரு காட்டு பகுதிக்குள்ள போய் வேற பாயிண்ட் பிடிச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னா ஓகே, சொல்லலாம், கரெக்ட், நியாயமா பேசுறாரு, சொல்றதை செஞ்சுக்கிட்டே பேசுறாரு, வாயில வேற வச்சுக்கிட்டு தான் பேசுறாரு அப்படின்னு சொன்னா ஓகே. இவர் என்ன செய்யறாரு? ஊரா போய் தவி ஜமாத்தை திட்டுறதுக்கு காசு வாங்கிட்டு திட்டுறாரு. ஒவ்வொரு ஊருக்கா போய் திட்டிக்கிட்டு சவுதி அரேபியா ஜாலியாத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு நல்ல சம்பளத்தை நல்லா வாங்கிக்கிட்டு இப்ப நீ பேசுறேன்னா அப்ப இது எவ்வளவு பெரிய அநியாயம், நயவஞ்சகத்தனம் தானே இது. அப்ப இந்த வகையிலையும் நயவஞ்சகத்தனத்தினுடைய நிலை என்னன்றது வழங்குது. அதுக்கடுத்து பாருங்க, எல்லாமே பட்டவர்த்தமா பேசுறது எல்லாம் பொய், நிலைப்பாடு எல்லாம் பொய்யா பேசுறது, இதுதான் இவருடைய வேலை.
இவருடைய நயவஞ்சகத்தனம் என்பது சாதாரண ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கடைந்தெடுத்த நயவஞ்சகம் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றது. பேசுறாரு, சவுதி அரேபியாவில் ஒரு தாவா சொல்லி உட்கார்ந்து பேசுறாரு. பேசும்பொழுது ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? இந்த ஜும்மாக்கு 2 பாகம் சொல்றாங்களே கூடுமான்னு கேட்டு விட்டாங்க. நம்ம ஆளுக்கு எழுந்திருச்சு உடனே தௌஹீத் ஜமாத்துக்கு தான் நினைச்சுக்கிட்டு பேசுறாரு. தௌஹீத் ஜமாத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீ வந்துக்கிட்டு காசுக்காக ஓடி போயிட்ட, அதை நீ மறந்துட்ட. இப்ப சவுதி அரேபியாவில் போய் ஜாலியாத்துல இருக்கு, அது கூட தெரியல. உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சது மார்க்கம் ஆயிடுமா கேட்கிறாரு. அது எப்படி? அது அது விதத்தை, அது அந்த விதத்தை நம்ம செய்யக்கூடாது, அதெல்லாம் மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு பாங்கு தான் சொன்னாங்க, ஒரு பாங்கு தான் விதத் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் ஞாபகம் வருது அவருக்கு. இது சவுதி ஜாலியாத்துல உட்கார்ந்து இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியா ஜாலியாத்து தாவா சென்று எல்லாத்துலயுமே 2 பாகம் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? இவர் தௌஹீத் ஜமாத்து இருக்கிற நினைப்புல இந்த மாதிரி பேசி விட்டாரா? பேசிக்கிட்டு இருக்கப்பதான் மேற்படியாருக்கு ஞாபகமே வருது. ஆஹா, இங்க 2 பாகங்களை சொல்லிக்கிறேன், இதை கண்டிச்சு பேசணும்னா இப்ப ரிட்டன் டிக்கெட் காசு கொடுக்க மாட்டாங்க, என்ன செய்யறது அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே கூடாது, பாங்க 2 பாகம் கூடாது. பக்கத்துல தாவா சென்ற பொறுப்பாளர் உட்கார்ந்துருக்காரு. சார் டக்கு நிப்பாட்டிட்டு இங்க 2 பாகம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, கிருக்குப்பேட இங்க 2 பாகம் தான் சொல்லிட்டு அதை கண்டிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன செய்யறாரு, இங்க 2 பாகம் சொல்லணும்னு பக்கத்துல ஒன்று பொறுப்பாளர் சொல்றாரா? சொன்னோடனே மேற்படியாருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்ப கண்டிச்சு பேசி விட்டோமே அப்படின்ட்டு அப்படியே சகோதரர்களே, இது 2 பாகம் சொல்றாங்க, இது சின்ன பிதத்து. இந்த சின்ன இது பிரச்சனை இல்லை, ஆனால் ஹதீஸ்களை மறுக்கிறார்கள், பெரிய பிதத்து. அதான் உன்டையவன் கேட்டா, கேட்டா நீ என்ன செய்யற? தௌஹீத் ஜமாத் திட்டமா? இப்ப தாவா செஞ்சது நியாயப்படுத்தணும். இப்ப தாவா செய்யறது நியாயப்படுத்துறதுக்கு இது சின்ன பிதத்து, அது பெரிய பிதத்து. எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம்! இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே டோட்டலா இதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொந்த கருத்தாக சொன்ன விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதுக்கு முன்னாடி பேசினார். இப்ப என்ன நிலைமை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு முரணாக இப்னு அப்பாஸ் ஒரு ஃபத்வா கொடுத்திருக்காரு. அந்த ஃபத்வா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவிப்புக்கு மாற்றமா இருக்குன்னு தெளிவா தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறாருன்னா, அது நபிகள் நாயகம் சொல்லாம இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்க மாட்டார். இப்படி அவரு அப்படியே பேசுறாரு. அப்ப நம்ம கேட்டோம், இப்னு அப்பாஸ் சொன்னது எல்லாமே நபிகள் நாயகம் சொல்லித்தான் சொன்னாருன்னு நீங்க சொல்லிய சொன்னதான் சொன்னாங்கன்னு. அப்ப இப்னு அப்பாஸ் அவர் இஷ்டத்துக்கு நிறைய சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னதான் இப்ப நீங்க சொல்லணும்னு ஒரு பட்டியல் போட்டோம். அல் பக்ரால வரக்கூடிய ஒரு அத்தியாயத்துல ஒரு வசனத்துல நீங்க அல்லாஹ்வுடைய அருளை தேடுவது உங்க மீது குற்றம் இல்லைன்னு வருது. வெறுமனை இப்படிதான் இருக்கும். மவாசிமில் ஹஜ்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை இப்னு அப்பாஸ் சேர்க்கிறாரு. குர்ஆன் வசனத்துல மவாசிமில் ஹஜ்ஜுன்னுலாம் கிடையாது, இப்னு அப்பாஸா சேர்க்கிறாரு. மவாசிமில் ஹஜ்ஜுன்றது சேர்த்து ஓதிருக்காரு. அப்ப கேட்டோம், இந்த மவாசிமில் ஹஜ்ஜுன்றது குர்ஆன்ல கிடையாது, இப்ப எடுத்து பார்த்தோம்னா இல்ல. சரியா? இப்ப இத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஓதுனாங்களா இல்ல இவரா ஓதுனாரா? இவரா ஓதி இருந்தாருன்னா இப்ப குர்ஆன்ல இல்லன்றது கரெக்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஓதி இருந்தாருன்னா குர்ஆன்ல இல்லையே, அப்ப குர்ஆன் தப்பா இருக்குன்னு அர்த்தமாயிடும். அப்ப குர்ஆன்ல உள்ளது தப்புன்னு ஆயிடும். இப்ப உள்ள குர்ஆன் தப்புன்னு ஆயிடும். என்னன்னு சொல்லுன்னு கேட்டோமா, பதில காணும். நம்ம கேட்கிற கேள்வி என்னென்ன நயவஞ்சகத்தனம் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய பட்டியலே போட்டு கேள்வி கேட்டிருக்கோம். சரியா? நம்ம கேட்கிற எதுக்குமே பதில் சொல்றது கிடையாது. ஏன்? ஆலிம் இல்லாதவர்கள் கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ உன்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஆலிம் தான் வேணும். உன் பயான் கேட்கறதுக்கு அவர் ஆலிம் தான் வேணுமா? அப்படி சொல்லுவாரா? பயான் வேணும்னு கேட்டா ஆலிம் இல்லை, அவருக்கு தெரியாது. கேள்வி கேட்டு நீ விளக்கம் சொல்லு, விளக்கம் சொல்லி நீ பதில் சொன்னாதான் சரியா இருக்கும். யாரு கேள்வி கேட்டா என்ன? இதைத்தான் அவர்கள் சொல்லுவாங்க. இதே அவரே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம சகோதரர் ஒருத்தவர் போய் அந்த செலவுக்கு மட்டும் நிறைய கேள்வி கேட்டிருக்காரு, பதில் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. என் ஆளுமெல்லாம் கிடையாது, பதில் சொல்ல மாட்டாங்க. இது குறித்து அப்பா சைடில் சொல்லப்படுது. இந்த மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்க பதில் கொடுக்குறாங்க. எப்ப? அப்ப இது
கிமு கிறுக்கு பிடிப்பதற்கு முன்னாடி. சரியா? அந்த கிமுல என்ன சொல்றாரு? சகோதரர்களே, அப்படிதான் யாரிடத்துல கேள்வி கேட்டு அதுக்கு பதில் இல்லையோ அவர்கள் என்ன சொல்வார்கள்? நீ ஆலிமான்னு கேட்பார்கள். அவர் பதில் இல்லாதவர்கள் இப்படித்தான் ஓடுவார்கள். ஆலிமா என்று கேட்டுவிட்டு ஓடி விடுவார்கள். அதைத்தான் இவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். இப்ப இவர்கிட்ட நம்ம கேட்கணுமா? நீ ஆலிமா விளங்குதா என்னன்னு? அப்ப இது கிறுக்கு பிடிச்சதுக்கு பின்னாடி. அப்ப வந்து கிறுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம், கிறுக்கு முத்தி போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? என்னென்னலாம் முன்னாடி சொன்னாரோ, எதையெல்லாம் எதிர்த்தாரோ அதையெல்லாம் ஆதரிக்கிறார். என்னன்னா எல்லாத்துக்கும் அட்வான்ஸா பதில் போட்டாரு. அதுக்கு தனியாவே பேசியிருக்கோம். அப்பாஸ் அலியின் கேள்விகளுக்கு அப்பாஸ் அலியின் பதிலடி அப்படின்னு ஒரு 3 மணி நேரம் பேசியிருக்கோம். அவர் வந்து இப்ப வெளியே போய் என்னென்னலாம் கேள்வி கேட்கிறாரு அதை எல்லாத்துக்கும் அட்வான்டேஜா பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த பதிலை எடுத்து போட்டு நீ கேட்டதுக்கு நீங்க சொன்ன பதில் தான் இருக்கும். அடுத்து நீ கேட்ட இப்படியே 3 மணி நேரம் வந்து அந்த தொகுப்பு வெளியிட்டு இருக்கோம். அதை நீங்க பாத்தீங்கன்னா கூடுதல் தகவல் தெரியும். அப்ப என்னன்னா நயவஞ்சகத்தனத்தினுடைய வாப்பாவாரியை திறந்து கொண்டு தௌஹீத மாத்த வழிகள் சொல்லலாமா? நயவஞ்சகத்தனம்னா எப்படின்றது ஓன்றது தான் படிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு சொல்றாங்க மக்கள். ஜித்தால வந்து நிகழ்ச்சிக்காக போகும்போதுதான் சொன்னாங்க. அப்படி பேசினாருங்க. எப்படி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜமாத் இல்ல, இதனுடைய கொள்கை அப்படி, இந்த கொள்கை மாதிரி ஒரு சரியான கொள்கை கிடையாது அப்படின்லாம் பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ஊர்ல வந்து இறங்கினோடையும் இது வழி இருக்கிறது. அப்ப வந்து எல்லாரும் சேர்ந்து நீச்சல் குளத்துல குளிக்க போனோம். அதையும் ஒரு ஜித்தா நிர்வாகி போட்டிருந்தாங்க. நீச்சல் குளத்துல குளிக்க போனோம். அப்ப வந்து இந்த அப்பா செடியோட சேர்ந்து தான் குளிச்சோம். அப்ப என்ன செஞ்சாருன்னா நின்றுக்கிட்டு நல்ல ஒரு டைவ் அடிச்சாரா. சூப்பரா பயங்கரமான ஒரு அந்தரப்பள்ளி அடிச்சிருக்க டைவ் குளத்துக்குள்ள. அப்பதான் வந்து நல்ல டைவ் அடிக்கிறாரு, நல்ல அந்தரப்பள்ளி அடிக்கிறாரு நினைச்சாரா. டைவ் அடிக்கிறது எப்படின்றத உள்ளிலிருந்தும் டைவ் அடிச்சு காமிச்சுட்டாரு இவரு அப்படின்னு அவங்க சொன்னாரு. போட்டிருக்காங்க. நீ வந்து அடிச்சது வந்து நான் குளத்துல இருந்து மட்டும் அடிக்கலடா, கொள்கையில வந்து டைவ் அடிச்சுட்டேன் அப்படின்றத இப்படி வந்து இவர் நிரூபிச்சிருக்காருன்றத ஜித்தா நிர்வாகிகள் சொன்னாங்க. அப்படி நயவஞ்ச நல்ல மாதிரி நடிச்சு கறக்க வேண்டியதெல்லாம் தவிர நிர்வாகிகள் இருந்து கறந்துக்கிட்டு நல்லா வந்து சொகுசா அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டு எல்லாம் இங்க இருந்து எந்த அளவுக்குன்னா ஒரு மாசம் அளவுக்கு வெளிநாடு போனாரு. வெளிநாடு போகும் பொழுது அந்த இஸ்லாமிய கல்லூரியில ஆசிரியரா இருக்கிறாரு. இஸ்லாமிய கல்லூரியில ஒரு மாசம் வந்து லீவ் விட்டு தான் இங்க அனுப்புறோம். ஆனா இங்க வந்து போறாரு, அவர் அங்கெல்லாம் போய் யார்கிட்ட எதுவும் கையெழுந்துடக்கூடாதுன்னா நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோமே. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அந்த ஒரு மாசம் லீவ் போட்டிருந்தா கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், அதுக்கு உண்டான பொருளாதாரத்தையும் நம்ம கொடுத்துருவோம், சம்பளத்தையும் கொடுத்துருவோம். ஆசிரியர் பாடம் நடத்தாருன்னா கூட ஒரு மாசம் போயிட்டு வரும்போது அதை பிடிச்சிட்டோம்னா அவருக்கு ஒரு வாழ்வாதார பாதிப்பு ஏற்படும்ல. அப்படின்றதுனால அந்த காசையும் சம்பளத்தை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, கொடுத்துருவோன்றாங்க. இவரு இங்க இருந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு என்ன சவுதி ஜாலியாத்தோட கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. இங்க இருந்து அங்க போய் இறங்குறாரு. இறங்கி கொள்கை வழிகேடு தவிரமாக வழிகேடு சொல்றாரு. என்ன செய்யணும்? டிக்கெட் பண்ணிட்டு போகணுமா இல்லையா? இறங்கினோடையுமே இது வழிகேடு, நான் இதுல இல்ல அப்படின்னோமா இல்லையா? நைசா போய் இஸ்லாமிய கல்லூரியில போய் இந்த சம்பளத்தை கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்ட்டு சம்பளத்தையும் வாங்கிட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நைட்டோட நைட்டு அம்பூட்டு பொருள்களையும் அள்ளி லாரியில ஏற்றிக்கிட்டு அப்படியே பேக்கிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அறிவிக்கிறாரு. அப்போனா எந்த அளவுக்கு பணம் விரும்பாரு. நீ சரியான ஆளா இருந்தா கவிதை மாத்த வேணாம்னு விருத்துட்டு இல்ல, இந்த இது வந்து கொள்கை வழிகேடுன்னு சொல்றீங்க. அப்புறம் நீ நான் வந்து ஒரு மாசமா வந்துக்கிட்டு நான் வந்து வெளிநாடு போயிட்டேன், பாடம் நடத்தல, இந்த காசு வேணாம்னு நீங்க சொல்றதுக்கு உனக்கு தூங்கி இருந்துச்சா? அதையும் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வழிகேடு. இன்னொரு 1000 ரூபாய் தர வேண்டிய வெயிட்டிங் இருக்கு, வரேன் அதையும் கொடு, வாங்கி மறுபடியும் வழிகேடு. இதுதான் நிலைமை. அப்ப இவர் வழிகேடுன்னு தௌஹீத மாத்த சொல்வதற்கு இவருக்கு எந்த அறிவுரையும் கிடையாது. காசு கொடுத்தா என்ன வேணாலும் இவர் பேசுவார் என்பதற்கு தான் இது ஆதாரம். வாங்குற காசை விட கூட இப்ப கூவி கொண்டிருக்கிறார். தௌஹீத மாத்த வழிகேடு, தௌஹீத மாத்த வழிகேடுன்றத வாங்குற காசை விட இவர் கூட கூவிட்டு இருக்காரு என்பதுதான் இதுல இருந்து நம்ம தெரியக்கூடிய விஷயம். நிறைய அமலப்படுத்தி இருக்கிறோம். விவாதிக்க கூப்பிட்டா அவங்க ஒரு 8 பேரை போட்டு இந்த 8 பேரில் யாராவது தான் வர வேண்டும், செய்தி பிறகு கூட நான் வரமாட்டேன்,
ஏன் உன்னோட வந்தா இந்த மாதிரிலாம் உரி உரிப்போன்னு பயந்துட்டு தான் நான் ஓடுறேன். என்னன்னு கேட்டா அது வந்து அரபி தெரியாது. அப்ப அரபி தெரியாதுன்னா அப்ப விவாதம் பார்க்கிறவனுக்கு அரபி தெரியுமா? அப்ப விவாதமே பண்ண மாட்டேன்னு நீங்க சொல்லணும். ஏன் விவாதம் பண்ண மாட்டீங்க? பார்க்கிறாள் எல்லாருக்கும் அரபி தெரியாது. யாரெல்லாம் அரபி தெரியுமா அவங்க மட்டும் பார்க்க மாட்டாங்க. அரபி தெரியாத பார்த்தா வழியில் போயிடுவாரு. அதனால நான் பேச மாட்டேன் அப்படி சொல்லுவாரா? சாக்கு போக்கு சொல்லி ஓடுறதுக்கு ஒரு அழகான ஒரு சாக்கு போக்கு சொல்லியிருக்காரு. ஓடுறதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். நம்ம விவாதிக்க வர்றதா இன்னும் சொல்ல போனா அரபி தெரியாத விவாதிக்கிறது ரொம்ப ஈஸியில தோக்கடிச்சிடலாம்ல. ஈஸியா தெரியாத ஒண்ணுமே தெரியாத பேசணும்னா ஈஸியா தோக்கடிச்சிடலாம்ல. அப்போ வந்து இது கவிதை மாத்திரம் பொறுப்பேற்றுட்டு வரோம். இந்த நபர் வருவாருன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறோம், வேலை கொடுத்து இருக்கிறோம். அப்ப நீங்க சொல்ல வேண்டியது தானே. அது அல்ல, ஒரு ஆள் மட்டும்தான் பேச வேண்டும், வேற யாரும் பேசக்கூடாது விவாதத்துல. ஏன் 4 பேர் பேசினா அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு என்னுடைய கொள்கையை சொல்றதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். இப்பதான் ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்துட்டீங்கல்ல. சைபுல் ரசாதி விட்டாலும் போவார். இப்ப அந்த மாதிரி ஆயிட்டீங்கல்ல. இப்ப வர வேண்டிய 5 பேர் வர வேண்டியது. இப்ப உலகமே வந்துட்டு ஃபுல்லா எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா கலிசைகளோட சேர்ந்தாச்சு. ஜாதி கலிசடைகளோட சேர்ந்தாச்சு. சலப்பு கலிசடைகள் எல்லாம் கூப்பிடுகின்றார்கள். டோட்டலா எல்லா கலிசடைகளும் ஒரே குட்டையில ஊட்டின மட்டைகளாக இப்ப இருக்கிறீங்க. இப்ப வர வேண்டியதானே. இப்ப ஒன்று இப்ப 5 பேர் வா, 5 பேர் உட்காருவோம், உரின்னு உரிக்கிறோம். வர வேண்டியதானே. வரமாட்டார். ஏன் தெரியும்? விவாதம் வந்தா இதெல்லாம் கேள்வி கேட்டா பெரிய கேவலமாயிடும். ஏன்னா இதே விவாதம் வந்து இந்த கபர் முட்டிகளோட பண்ணி கபர் முட்டிகள் 3வது முறை முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னது குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரண்படும்னு உசூலையில அள்ளி போட்டோமா, இதைத்தானே நாங்க எத்தனை வருஷமா பாடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு போயிட்டாங்க. டக்குன்னு சரியா இது உங்களுக்கு புதுசா இருக்கீங்க எங்க மதரசால இதைத்தான் நாங்கள் உசூல் ஹதீஸா நாங்கள் பாடம் அடைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியே ஏன்னா வந்து எல்லாம் தெளிவா தெரிந்ததுதான் எல்லாமே. ஆனா அவங்களே தெரிந்து வைத்துக் கொண்டு சல்லிக்காக இந்த ஆட்டம் போட்டு இருக்காரு. சவுதி சல்லிக்காக இவர் இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக வந்து இவர் சொல்ற மாதிரி வந்துகிட்டு ஹதீஸ்களை நம்ம மறுத்து காப்பிதாகி விட்டோம் என்று சொல்வது வந்து அப்பட்டமான அவதூறு. நம்ம அதெல்லாம் ஹதீஸே கிடையாது. இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்கு. ரசூலுல்லாஹ் திருமலை குர்ஆனுக்கு முரண்படக்கூடியதாக வரக்கூடிய செய்தி எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? திருமலை குர்ஆன் தான் ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி. அதுக்கு முரணா இருக்கிறது யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டோம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலால இட்டுக்கட்டப்பட்டது. அவ்வளவுதான். அதுக்கு தான் நிறைய ஆதாரங்களும் எடுத்து போட்டு இருக்கின்றோம். இதை தூக்கி பிடிக்கிறது, இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தூக்கி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கீழ்நிலையில போயிட்டாங்க. சகாபாக்களை கேவலப்படுத்தி, ஆயிஷா ரலியல்லாஹு கேவலப்படுத்தி, இப்படி எல்லாத்தையும் வந்து நியாயப்படுத்த ஆரம்பிச்சு விட்டாங்க. அதுல அந்த குரங்கு செய்தி தான் சொன்னோம்ல, குரங்கு பிரச்சாரம் சொன்னதெல்லாம் அதுல வர்ற அந்த லிஸ்ட்ல உள்ளதுதான். அப்ப இந்த மாதிரி வந்து முரணாக இருக்கக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது அவங்களும் கொள்கையா தான் வச்சிருக்கிறாங்க. 3 விஷயங்கள்ல தான் சவுனம் பார்க்கணும். 3 விஷயங்கள்ல சவுனம் பார்க்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்கன்னு இருக்கு. ஹதீஸ் புகாரில இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது இவர் ஏத்துக்குவாரா? ஏத்துக்க மாட்டாரு. அது சரியில்லை. ஏன்? இன்னொரு ஹதீஸுக்கு முரணா இருக்கு, அதனால ஏத்துக்க மாட்டோம். சாது இன்னொரு ஹதீஸுக்கு முரணா இருந்தா ஏத்துக்க மாட்டாங்கன்னா குர்ஆனோட முரணா இருந்தா ஏத்துக்குவான். இப்படின்னு பாரு. இது என்ன அடிப்படை? அப்ப வந்து அவர்களும் எக்கச்சக்கமான ஹதீஸ்களை தட்டத்தான் செய்யறாங்க. இது மௌலூ, இது வந்து லைஃப், இது முர்சலு, இது முன்கதிவு, இது வந்து சாது என்று சொல்லி பல காரணங்களை சொல்லி ஹதீஸ்களை தள்ளத்தான் செய்கின்றாரு. அப்படி தள்ளக்கூடியதுல சாது உண்டு. சாதுனா என்ன? ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி வேற ஒரு ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திக்கு முரணா இருக்கிறது தான் சாது. அப்ப ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் தான், பொய்யெல்லாம் கிடையாது. உண்மையான அறிவிப்பாளர் அறிவிச்சிருந்தாலும் கூட வேற ஒரு செய்திக்கு முரண்படுகிற, அதனால கூடாதுன்றீங்கல்ல, பொய்யின்றீங்கல்ல. அப்ப நீங்கள் தானே ஹதீஸை மறுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா பதில். அப்ப இதுதான் நிலைமை. அப்ப இதை நம்ம விளங்கி கொண்டோமே ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டு அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம். இது குறித்தெல்லாம் கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டாரு. இந்த மாதிரி நம்ம வச்ச இந்த கேள்விக்கு இது வரைக்கும் வந்து அவரை நம்ம தூக்கி போட்டதுல இருந்து இது இந்த அப்பாஸ் அலி என்ற அந்த வழிகேடர்கிட்ட நம்ம வந்து எக்கச்சக்கமான கேள்வி கேட்டிருக்கோம். ஜித்தால ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அவர் ஜித்தால பேசினாரு.
ஜித்தால பேசி மறுவாரமே ஜித்தால போய் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது, அவர் என்னென்ன மாதிரிலாம் முரண்பட்டு வழிகேட்டு உலகி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே போட்டு அனைத்து கிளிப்புங்களும் நம்மளுடைய தமிழ் ஜமாத் பேஸ்புக்ல போட்டிருக்கோம். அதுக்கு இது வரைக்கும் வாங்கி திறந்ததே கிடையாது. பல வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இது வரைக்கும் வாங்கி திறக்கல. அதுக்கடுத்து என்ன பண்ணாரு, இதே அதிரா மண்டலத்துல ஒரு உளறிட்டு போனாரு. அதை வச்சு கிளின்னு கிழிச்சோம். இதே அதிரா மண்டலத்துல பொதுக்கூட்டத்தை போட்டு அப்பாஸ் அலிக்கு வரிக்கு வரி பதிலடின்னு போட்டோம். அந்த விஷயத்துக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை. அது கிட்டத்தட்ட 2 வருஷம் போவோம். அது 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமா வாயை திறக்கல. சரியா? அதுக்கடுத்து என்ன செஞ்சாரு, மறுபடியும் மதுரையில போய் பேசினாரு. மதுரையில போயிட்டு நம்ம எல்லாம் வணிகர்கள் போய் பேசினாரு. மதுரையில தான் அப்பாஸ் அலியின் உலர்களுக்கு அப்பாஸ் அலியின் பதிலையும் போட்டு 3 மணி நேரம் பதில் கொடுத்தோம். 3 மணி நேரம் போட்டு வரிக்கு வரி அவர் என்னென்னலாம் பேசி உலகி இருந்தாரோ, என்னென்ன பொய்யான குற்றச்சாட்டுல வச்சாரோ அது எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தோம். அதுக்கு இதுவரைக்கும் பதில காணும். சரியா? அதுக்கடுத்து இந்த அல்தாவி பேசுறதுக்கு பதில் கொடுக்குறேன்ற பேர்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த நோம்புக்கு பரிகாரம் செய்யக்கூடிய விஷயத்துல அவருடைய சொந்த கருத்தை சொன்னாரு அப்படின்னு ஜமாத் நினைப்பாரு. இது அல்தாவி பேசுறதுக்கு பதில் கொடுக்குறேன்னு பேசினாரு. அதுக்கு கிட்டத்தட்ட 7 பாகம் போட்டு உரின்னு உரிச்சோம். இவர் என்னென்ன மாதிரிலாம் நயவஞ்சகத்தனம் பண்ணியிருக்காரு, எவ்வளவு பொய் சொல்லியிருக்காரு, எவ்வளவு பித்தராட்டம் பண்ணியிருக்காருன்ட்டு அவ்வளவு அம்புட்டை பாயிண்டா தொண்டியில பேசணும். அதுக்கு இதுவரைக்கும் எந்த பதிலும் கிடையாது. சரியா? இப்படி நம்ம வச்ச எந்த வாரத்துக்குமே பதில் கிடையாது. ஒரே ஒரு தடவை இந்த நோன்பு விஷயத்துல தப்பா சொல்லிட்டேன். நோன்பு இந்த 21 மணி நேரம், 22 மணி நேரம், 23 மணி நேரம் இந்த மாதிரி வந்துகிட்டு நயம் இருந்துச்சுன்னா என்ன செய்யறது, தவறான ஒரு இதை சொல்லிட்டு அது தவறுன்னு சொல்லி வாபஸ் வாங்கியாச்சு, தெரியாம சொல்லியாச்சு அப்படின்ட்டு வேற ஒரு ஹதீஸ கவனத்துல வச்சு அந்த தஜ்ஜாலுடைய ஹதீஸ வச்சு அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்படி சொல்லிட்டோமா. 4 விஷயம் 4 ஊர்ல ஜித்தால கேட்டதுக்கு பதில் இல்ல, அதிராமண்டலத்துல கேட்டதுக்கு பதில் இல்ல, மதுரையில கேட்டதுக்கு பதில் இல்ல, தொண்டியில வச்சு கேட்டதுக்கு பதில் இல்ல. இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 2 வருஷமா கேட்டதுக்கு பதில காணா. நம்மளே ஒரு தப்பா சொல்லிட்டு நான் தவறுதலா சொல்லிட்டேன்னு இதுக்கு பதில் சொல்றாங்க. அவர் சொன்னது தவறு, இது என்ன உன்ட்ட கேட்டா நம்மளே சொல்லியாச்சு, தவறா சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அப்பனா என்ன அர்த்தம், அப்ப மத்த எதுக்கு பதில் கிடையாது. அப்ப நீ நிறைய நாளா இருந்தா ஆடி மன்றாத ஒரு தப்பா சொல்லிவிட்டார், அதை பற்றி நான் பேச மாட்டேன், வாய் திறக்க மாட்டேன்னு நீ சொல்லியிருக்கணும். அப்ப நம்ம எதை தவறுன்னு சொல்லி நம்மளே தவறுதலா சொல்லிவிட்டோம், வேற ஒரு ஹதீஸ்ல உள்ள அந்த ஒரு சட்டத்தை எடுத்து இதுல பொறுத்து சொல்லிட்டோம் அப்படின்னு நம்மளே தவறு ஒத்துக்கிட்டு வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோவும் பரவிடுச்சு. மறுநாள் சகோதரனே தவறு எப்படி பாத்தீங்களா? அப்ப மத்த 4 ஊர்லயும் 2-3 வருஷமா உன்னை விரட்டி கேள்வி கேட்கிறோமே, இதுக்கு நீ பதில் சொல்லுங்க. சரியான ஆளாக இருந்தா இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். நான் 2.5 வருஷமா கேட்ட கேள்வி பதில் இருக்கு. சரி, விவாதத்துக்கு தான் ஆலிம் இல்லாதவட்ட நான் விவாதம் பண்ண மாட்டேன்னு சாக்கு சொல்லிட்டு ஓடுறேன். 4 ஊர்ல கேட்டது 4 மணி நேரம் 5 மணி நேரம் வீடியோ இருக்குல்ல, போட்டதான் செஞ்சிருக்கிறோம். அதை பார்த்து சகோதரர்களே, நான் இதுக்கு நான் பதில் சொல்ல வர வேண்டியது தானே, ஏன் உன்னால வர முடியல? சத்தியத்துல இல்ல, அதுதான் அசத்தியவாதியா இருக்கிறதுனால, நயவஞ்சகத்தனம் பண்றதுனால, வடிகளுக்கு நயவஞ்சகனா இருக்கிறதுனால பதில் வராது. சரியான ஆளா இருந்தா இவர் என்ன செய்ய வேண்டும், நம்ம கேட்ட கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்லுவதற்கு திராணி இருக்கா? நம்ம மதுரையில கேட்டது பதில் சொல்லுவாரா? ஜித்தாலை நீ இருக்கக்கூடிய சகோதரிக்கான ஜித்தாலையை கேட்டோமே, அதுக்கு இவரால் பதில் சொல்ல முடியுமா? அதே மாதிரி இங்க இதே அதிராமண்டலத்துல கேள்வி கேட்டோமே, இந்த அதிராமண்டலத்துல கேட்டதுக்கு இவரால் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி தொண்டில அந்த இப்னு அப்பாஸ் ஒரு பரிகாரம் செய்த சம்பந்தமா சொன்னதுக்கு பதிலடி கொடுத்தோமே, அதுல அத்தனை கேள்விகளை கேட்டோமே, அதுக்கு இவரால் பதில் சொல்ல முடிஞ்சதா? இதுவரைக்கும் இந்த தேதி வரைக்கும் பதில் கிடையாது. இனியும் பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா குறிச்சு வச்சுக்கிறீங்க. ஏன்னா பதில் சொன்னாருன்னா அவர் பெரிய நயவஞ்ச நடிகன் என்பது தெளிவாயும், அதனால வாயை தொடக்க மாட்டார். அப்ப நீ சரியான ஆளா இருந்தா வாயை தொடர்ந்து பதில் சொல்லு. இதுக்கு ஆளும் தேவையில்லை. இல்ல கேள்வி கேட்கிறவனுக்கு பதில் சொல்றதுக்கு ஆளும் தேவையா? என்ற கேள்வி யார் கேட்டாலும் அவர்தான் ஆளும் தான் கேட்க வேண்டும். நான் ஒரு மைக்கில பேசுவதா இருந்தாலும் அது ஆளுமுடைய மைக்காக இருக்க வேண்டும்.
இந்த ஒரு இடத்துல நான் பேசுறேன், அதுவும் ஆலிமுடைய இடமாக இருக்க வேண்டும், காதல கேட்கக்கூடியவர்களும் ஆலிம்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்ல போறாரு. அப்ப பதில் சொல்ல மறுக்கிறதுல இருந்து அசத்தியவாதம் தெரியுதா இல்லையா? குறிச்சு வச்சுக்கிறீங்க. இவர் பதில் சொல்லவே மாட்டார், நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் ஒரு கலைஞரித்த நயம் என்பது அதுக்கு காரணம். அவர் நம்மளோட விவாதிக்க வராம ஓடுறதுக்கு அதான் காரணம். ஏன்னா இவருக்கு பதில் சொல்றது ஆலிம்லாம் தேவையில்லை, நல்லா விளங்கிடுது. ஆலிம் அல்லாதவரே போதும் என்ற அடிப்படையில் நம்ம நான் உரிக்கிறோம் போல நம்ம உரிக்கலாம் அப்படின்னு தான் கூப்பிடுறோம், சரியா? அந்த அடிப்படையில் இவர் வர மாட்டார் அப்படின்றது அதுல உள்ளது. இவர் மட்டுமல்ல, எந்த சலப்புக்குமே வராது. ஏன்னா அவர்கள் இருக்கிறது வழிகேடு என்பது அவர்களுக்கே தெரியும் தெளிவா. இதே அன்சார் தப்லீகின்ற ஒரு சலவையை கூப்பிட்டோம், வந்தாரா? என்ன சொன்னாரு? பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாதான் விசா கொடுப்பேன்ட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு வரேன்னாரு. உனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு 2 வருஷத்துக்கு மேல ஆகுதோ? உனக்கு பாஸ்போர்ட் நீங்க ஒரு விசா வாங்குறது ஸ்ரீலங்கால இருந்து இந்தியா வர்றதுக்கு விசா வாங்குறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் இவர் வர முடியும்னு சொல்லிட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, இன்னும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வாடு இல்லை, பாத்துக்கிறீங்க. இப்படி ஓடி போயிட்டாரு. முஜாஹித் ஸ்ரீலங்கன் ஒரு ஆள், அந்த ஆளை கூப்பிட்டோம் விவாதத்துக்கு. அந்த ஆள் உட்கார்ந்துக்கிட்டு பிஜே வந்தா தான் நான் வருவேன், இல்லாட்டி நான் வரமாட்டேன். இப்படி பிஜே விவாதம் வரமாட்டேன், அதை பத்தி நீ பேசக்கூடாது, கொள்கை ரீதியா தான் பேசுறோம், தமிழ் ஜமாத் தான் விவாதம் பண்ணும். நீங்க உனக்கு எதுக்கு பிஜே வரணும்? பிஜே பயான் பண்ணலாம் தேவையில்லை, சும்மா உட்கார்ந்துதானே போதும், விளங்குதா? இப்ப எதுக்கா நீ கூப்பிடுற? பிஜே முன்னாடி உட்காந்துட்டேன்னு பீத்துறது. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? பிஜே கையாலே செருப்படி வாங்கணும்ல, அப்படி இல்லாருன்னா பரவாயில்ல, அவர் முன்னாடி உட்கார வச்சாலும் அடிங்க, என்ன செருப்பாலே அடிங்க. ஆனா என்ன, நான் அடி வாங்குறப்ப பிஜே பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும், அப்பதான் நான் ஒத்துக்குவேன். இப்படி சொல்லி அந்த ஓடுனாரு. அதுக்கடுத்து இதுல இருந்து பெங்களூர்ல இருந்து டயட்னு ஒரு குரூப் வந்துச்சு. எல்லாம் நம்மகிட்டையும் ஒத்துக்கிட்டு எல்லாம் ஏற்றுக்கொண்டு தலைப்புலாம் போட்டாச்சு. போட்டு கையெழுத்து மட்டும் போடணும், இந்த கொஞ்சம் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடும் ஓடினாங்க. அதோட ஆளை காணும். என்னடா அப்படின்னு கேட்டா, அதுக்கு நான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடினவங்க தான். என்னன்னு கேட்டா, என்ன எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டீங்களாப்பா? கையெழுத்து போட்டோமா? அதுதான் கேள்வி. அம்புட்டையும் ஒத்துக்கிட்டு தான் போனேன், வீடியோல பதிவாயிருக்கேன், வாக்குறுதி அம்புட்டு இருக்கேன், நாம கை எழுதவில்லையே, கையெழுத்து போடவே இல்லை அப்படின்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி இந்த கூட்டம் விவாதிக்க வரமாட்டார். எல்லாம் சிங்கத்தை பார்த்து விரும்பக்கூடிய கழுதையை நல்லா சொல்லி காட்டினால அந்த மாதிரி ஓடக்கூடிய கூட்டமா தான் அந்த சலப்பு கூட்டமா இருக்கட்டும், ஜாப்பு கூட்டமா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவர்களுடைய நிலைமை இதுதான் வர மறுக்கின்றார் என்பது அதுக்கு உண்டானது.